தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகும் ஒரு ஷார்ட் மெசேஜ். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. நல்ல கவனிங்க, கொஞ்ச நேரம் தான் பேசுவேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். நல்ல கவனிங்க, in the beginning there was word, that word was made flesh. நல்ல கவனிங்க, ஆதியிலே உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பதாகவே இந்த உலகத்தில் இனிஷியல் தேவனுடைய வார்த்தை. நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றதாக தேவனுடைய வார்த்தையினால தான் இந்த மீடியா வேகமாக வளருது, வேகமாக போகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேத்தி பிள்ளை எல்லாம் தேர் ஆர் ப்ரிப்பேர் டு கோ டு கனடா. எல்லாம் செலக்ட் ஆகிட்டாங்க. இந்த வருஷத்தில் எல்லாமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே போயிடுவாங்க. நான் மட்டும் தான் இருப்பேன். அவங்க இந்த 4 பேர் மீடியாவில் போய் பார்த்தாங்கன்னா என்னென்னமோ பார்க்குறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் இந்த உலகத்திலையும் தேவனுடைய பிள்ளைகளை, the word of God is the control in 3 worlds. எபிரேயர் 14ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 2:10 வாசி பார்த்தீங்கன்னா, வசனம் எடுக்க வேணாம், முதல்ல வாசிட்டீங்க. இந்த பிகினிங் த வர்ஸ் 4. நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இன்னைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய படிப்பில் இருந்தாலும் வார்த்தை இல்லாமல் உங்களை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த பிகினிங் த வர்ஸ் 4, ஆதியில் வார்த்தை தான் இருந்தது. ஆனால் தான் எபிரேயர் 11 வாசிக்கிறோம், He sent His words, healed them, delivered them from destruction. அவர் தமது வார்த்தை வசனத்தை அனுப்பி சுகமாக்கி குணமாக்கி விடுவாக்கி. எபிரேயர்கள் 11 வாசிக்கிறோம். நல்ல கவனிங்க, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஒரு அசைவும் அசையாது, ஒரு அசைவும் அசையாது. இன்றைக்கு நாகரிக உலகம் போனாலும் the world, the 3 worlds under the control of the word of God, வார்த்தையில் தான் அடங்கியிருக்கு. ஆனால் தான் இந்த பிகினிங் the verse 4. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கவனிப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அந்த வார்த்தை 14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நல்ல கவனிங்க, that word was made flesh. இயேசு கிறிஸ்து பிறந்தது அன்னை மரியாள் வயிற்றிலே பரிசுத்தத்தில் பிறந்திருந்தாலும் through the word of God தான். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்துவா மாம்சமானது என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நல்ல கவனிங்க, நான் கொஞ்சம் தான் பேசுவேன். இந்த பிகினிங் உலகத்தை உருவாக்கப்படும் போது கர்த்தர் வார்த்தையினால் உருவாக்கி இருக்கிறார். Through faith we understand the 3 worlds were framed by only the word of God. 3 உலகங்களையும் கர்த்தர் வாயின் வார்த்தையினாலே உருவாக்கினார் வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கவே, ஆதியிலே மனுஷனை கர்த்தர் உருவாக்கும் போதும் வேண்ட பிள்ளைகை 3 பேராக ட்ரினிட்டி ஆஃப் காட் தான் உற்பத்தி. நல்லா கவனிக்க என்ன தான் பேசுவேன். ஆதியாம் புஸ்தகம் 1:26 வாசி பார்த்தீங்கன்னா, வேண்ட பிள்ளைகளை, தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உருவாக்கும் என்று சொன்னான். Let us make man in not my image, in our image. வேறுபடுகளே, ஆதியிலே தேவன் 3 பேர் சேர்ந்து ட்ரினிட்டி ஆஃப் காட் சேர்ந்து வார்த்தையும் சேர்ந்து தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்கினான். என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளே, வார்த்தையின் அடிப்படையிலே நாம் வளருவோமே. ஆனால் அந்த அடிப்படை வார்த்தை இல்லாத, தேவனுடைய வார்த்தை இல்லாமல், தேவனுடைய அன்பு இல்லாமல், தெய்வ பிரசனத்து இல்லாமல் அறிவினாலே கெட்டிக்காரத்தனமாக வளர்கிற எந்த ஆசீர்வாதமும் ஒரு அளவுக்கு போய் தான் நிற்கும், அதுக்கு மேலாகாது. உங்கள் இன்டலெக்சுவல் எல்லாமே உங்கள் அறிவுத்தக்கதாக ஓடும், அதுக்கு மேலே ஓடாது. And the word of God is bigger than all the situation. Our word of God is bigger than all the past and friend Jain. Our God is bigger than, our word of God is bigger than all the past and friend Jain in 3 worlds. 3 உலகங்களும் தேவனுடைய வார்த்தை தான் ஆளுகை செய்கிறது என்று மறந்து போயிடக்கூடாது. எதுக்காக இதெல்லாம் சொல்லுன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் இல்லாமல் வேத வசனத்தின்படி நாம் நடக்காதபடிக்கு இருப்போமே. ஆனால் அது உன்னுடைய பணம், ஆசீர்வாதம், இன்டலெக்சுவல் ஓடும், நல்ல ஓடும், நல்ல ஒரு கர்த்தருக்கு மகிமையாக. எனக்கெல்லாம் வெளிப்பட சொல்ல பிள்ளைங்க, எனக்கு இந்த ஒரு வாரம் ஒரு 10 lakhs அவசரமாக, ஒரு 10 lakhs வேணும், 10 lakhs வேணும். ஐ ஹவ் நோ பைஸ் அட் ஆல். நான் கர்த்தர் சமத்துறேன், ஆனால் உமால கூட. அவர் காட் இஸ் பிகர் தென் ஆல் த பாஸ்ட் அண்ட் ஃப்ரெண்ட் ஜெயின். God will make a way and do the impossible things into possible. நான் சொல்கிறேன், வசனம் சொல்கிறது, the Lord's my shepherd, I shall not lack. நீ 10 லட்சம் எனக்கு பெருசு இல்லை ஆண்டவரே, ஆனால் நீ பெரியவர், வார்த்தை பெரியது.
உமால கூடாத காரியம் என்று வித்தின் 2 days 10 lakhs கேட்டேன், 15 லட்சம் கிடச்சிச்சா, 15 lakhs. எப்படி கிடச்சுன்னா சொல்ல விரும்பலை, இது பெருமையாக சொல்ல விரும்பலை. என் பிள்ளைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய திட்டத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ள அறிவு ஒரு அளவில் தான் போய் நிற்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தையை நம்பி வருவையானால் அந்த ஆசீர்வாதம் உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தை உண்டாக்குதா. தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீங்கள் எல்லாம் கிறிஸ்டின் பீப்புள் தான். இன்றைக்கி கேத்தலிக் சர்ச்செல்லாம் நம்ம சொல்லணும், பைபிள் இல்லாமல் போகிறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ அவங்கெல்லாம் நமக்கு மேலே போயிட்டாங்க. கேத்தலிக் பீப்புள் எல்லாம் வேத வசனத்தை வாசிக்கிறாங்க, ஃபாதர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு, நல்ல ஆவிக்குள்ளே பாடுறாங்க. இதேபோல எங்கே கர்த்தருடைய வார்த்தை உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த வசனம் சொல்றது, கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவன் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் இன்றைக்கி நல்லா படிச்சிருக்கலாம், கம்பெனி வச்சுருக்கலாம், தொழில் வச்சுருக்கலாம், பெரிய பெரிய வியாபாரம் பார்க்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லாத உங்கள் ஆசீர்வாதம் போகும், வரலோ நிற்கும். என்ன சொல்ல விரும்புகிறேன், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு, உங்கள் திட்டத்திற்கு, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, குடும்பத்திற்கு தேவனுடைய வார்த்தை முதலாவது வைங்க. கிறிஸ்துவத்தினம் தேவ பிள்ளைகளை, ஒரு மனுஷனுடைய ஆசீர்வாதம், அறிவின் ஆசீர்வாதம் ஒரு நிற்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கும். அதான் கெனத் கே பக்தன் எழுதுறான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ த ரியாலிட்டி ஆஃப் த காட்ஸ் வேர்ட்ஸ். எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பைபிளை குறிச்சிருக்கிற அந்த வார்த்தையை முதலாவது வைத்து பழகிறானோ அவனுடைய ஆசீர்வாதம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவனும். நேற்று ஒரு தேயிலேருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்திருந்தாங்க ஜோமனை. ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் 12 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி சேரல. அந்த பிள்ளை மென்டல் டிசார்டர் மாதிரி இருக்கு. நான் ஜோம் பண்ணி பார்த்தேன், விழுகுது, சோமாவது, பிசாசு ஓடுது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு டீயெல்லாம் குடி திருப்பி மாறிடுறேன். சொன்னேன், என்னோட ஒரு வார்த்தை என்னன்னு தெரியல, ஆண்டவரே நான் உங்கள் வார்த்தையில் ஜெபிக்கிறேன். ஆனால் கர்த்தர் பேசினா, இல்லை மகனே இவங்களுக்கு நான் ஒரு குழந்தைய கொடுக்க போகிறேன் மாத்திரம் சொல்லுன்னு சொன்னார். அப்போ 2 பேர் நான் கர்த்தர் சொல்கிறாருமா, அவங்களுக்கு பெரிய பிள்ளையாகி 7th படிக்க ஒரு பெரிய பிள்ளையாக இருக்குது. கர்த்தர் சொன்னால், இல்லைப்பா உனக்கு ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுக்க போகிறேன்னு சொன்ன உடனே பக்கா டெலிவரன்ஸ் ஆகி, சுகமாகி, சந்தோஷமாகி, விடுதலையாகி, ஆசீர்வாதமாக போயிட்டாங்க. என்ன சொல்ல விரும்புகிறேன், எங்கள் சர்ச் ஒரு பக்கத்து பிரான்ச் வந்து ஒருத்தங்க சுகர்லேருந்து சதை பூரா அந்து போச்சு, லெஃப்ட் சைடு பூரா புண்ணு, ரத்தம் ஒழுகுது. அப்படியே கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ஜெபனே கர்த்தருடைய வார்த்தையில் ஜெபனே, இயேசுவின் தழும்புகளால் குணமான கமாண்ட் யூ டெவில் டேக் பெயின் அண்ட் சிக்னஸ் அண்ட் கெட் ஃப்ரம் தி பிளேஸ் இன் ஜெபம் பண்ண கர்த்தருடைய வார்த்தையில் தான். அடுத்த வாரம் வரும்போது புண்ணெல்லாம் ஆறி போய் சப்புன்னு கட்டெல்லாம் எடுத்து வந்துட்டாங்க. தென் பிள்ளைகளே, அவர் காட்ஸ் பிகர் தேன் ஆல் யுவர் டாக்டர் சிச்சுவேஷன். டாக்டர் முடிவெடுக்கிற தேவைகளுக்கு அப்பாற்பட்டு கர்த்தருடைய வார்த்தை உரிமை உட்பண்ணும். என்ன சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கி நீங்கள் கிறிஸ்தவ பள்ளியில் வந்திருக்கீங்க, நிறைய வீட்டில் பைபிள் இருக்குது, நிறைய வீட்டில் சர்ச்சுக்கு போகிறோம், ஆனால் வேத வசனம் உங்களுக்குள்ளே இல்லை. நிறைய வீட்டில் அப்பா மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு அப்பா பைபிள் வயசான போனால் அப்பா கோயிலுக்கு போயிருக்காரு, நீங்களும் அங்கே போகிறீங்க, நாங்கள் எங்கேயும் போகலாம், கோயிலுக்கு போக மாட்டோம், ஒன்றும் ஆகாது. நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு பேருக்குள்ளும் இருக்கணும். அதுதான் கர்த்தர் சொன்ன, அவர் தமது வசனத்தை அனுப்பி வசவாசிக்கிற யோவான் சுவிசேஷத்தில் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சக்தி நிறைந்தவராய் அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணினார். வசனத்தில் யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தார். உங்களிலும் கர்த்தருடைய வார்த்தை பாஸ்டர் வாசிப்பார், நல்லது கெட்டதுக்கு பாஸ்டர் வருவார், ஞானத்தானத்துக்கு வருவார், கல்யாணத்துக்கு வருவார், செத்து போகிறதுக்கு வருவார். ஆனால் நீ மட்டும் உன் இஷ்டத்துக்கு வாழ்வேன். அந்த ஆசீர்வாதம் நிற்காதுப்பா, ஒரு போய் நின்றும். தேவப்பிள்ளைகளே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்குமானால், எந்த மனுஷனுக்குள்ள தேவனுடைய வார்த்தை இல்லையோ அவனுக்குள்ள அவன் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் இல்லை. அறிவில் ஓடலாம், இன்டெலெக்சுவலில் ஓடலாம், பணத்தில் ஓடலாம், போய் டக்கு நிற்கியான், அதுக்கு மேலே ஓடாது. என்ன சொல்ல விரும்புகிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தையும் எந்த நன்மையும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வைக்க வேண்டும். நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், மானாமல்ல கல்யாணம், ஃபாரின் கல்யாணம் தான். 2 பேரும் ஃபாரின் தான், இங்கேருந்து போனவங்க தான். வந்து எனக்கு 20,000 ரூபா காணிக்க கொடுத்தாங்க. நான் காணிக்க எதிர்பார்க்குறேன், 10 பைசா இல்லாமல் நான் காணிக்க எதிர்பார்க்காத பாசம் உங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரியும். கண்டிப்பாக இன்றைக்கி தான் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு இவ்வளோ காணிக்க? இல்லை சார் வந்துடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு 5,000 10,000 என்னமோ கொடுக்குறாங்க. நான் மானாம வரைக்கும் கார் எடுத்துகிட்டு மியூசிக் டீம்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே போய் 12 மணிக்கு கல்யாணம் ஆகிங்க. நாங்கள் போய் உட்காந்து பாட்டு பாட விட மாட்டுறாங்க, பூரா சினிமா பாட்டாக ஓடுது.
தக்கான்னு டான்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. என்னை வேறு பாஸ்ட்டை உட்கார வச்சுருக்காங்க. நான் இருப்பேன் 12 மணிக்கிட்ட முட்டு ஹை டக்கன்னு அடிச்சுட்டு வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்தாங்க. வந்தோன்னே பாஸ்டர் தாலி கட்டுங்கன்னாங்க. எனக்கு தாலி கட்டுறதுக்கு எனக்குலாம் கூப்பிட்டு வந்தீங்க, தாலி கட்டி எங்கேயாவது கட்ட வேண்டியதானே, தாலி கட்டுங்க பசங்க காசு தானே அப்படின்னாங்க. நான் பாரு கட்டிட்டு வேறு வந்துட்டேன். நல்ல வேலை ரிஜிஸ்ட்ரேஷன் நான் பண்ணல. 2 கல்யாணம் தப்பு போய் பிரச்சனையை கொலாபரேஷனாக சச்சு இன்றைக்கி வரும் கேஸ் நடக்குது. என்ன சொல்ல விரும்புகிறேன், பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், காசு இருக்கலாம், கர்த்தரை வார்த்தை எங்கே இல்லையோ அந்த ஆசீர்வாதம் போய் டக்குன்னு பிளாக் ஆயிரும். இதே வேத புஸ்தகம் இருக்குது. வேத புஸ்தகம் எல்லா வீட்டிலையும் தூசி பிடிச்சி தட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. வேத புஸ்தகம் இருக்குது, வசனம் இருக்குது. ஆனால் வீட்டு எல்லா பக்கம் வசனம் போட்டு வசனத்தில் குறைவே கிடையாது எந்த வீட்டில். ஆனால் வசனம் உனக்குள்ளே இருக்கான் என்னை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நினைத்திருக்குமானால் நீ கேட்டுக்கொள்ள செய்யப்படும். தேவ பிள்ளைகளை எல்லா சபைக்கு போகிறோம், 40 வருஷமாக போகிறோம். தேவனுடைய வார்த்தை ஏதாவது சொல்லுனா ஒரு வார்த்தை தெரியல. அதை வசனம் சொல்லு, கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கி நீங்கள் பைபிள் வாசிக்கலாம், இன்றைக்கி போயிருங்க. என்ன இன்னையிலேருந்து பைபிள் வாசிக்காமல் வெளியே போகாதீங்க. வேதோஸ்தம் எடுத்துக்கொண்டு போகாமல் வெளியே போகாதீங்க. தேவ பிள்ளைகளே, நான் சொல்ல விரும்புகிறேன், உன் பிரச்சனைக்கு விடுதலை ஒருபோதும் தேவ பிள்ளைகளே காசில் பணத்தில் இல்லை, அது நினைக்காது. உன் பிரச்சனைக்கு விடுதலை ஒரே ஒரு ஆன்சர் தான், the word of God. The word of God is the answer in all the situation in the world. கர்த்தருடைய வார்த்தை தான் உலகத்துக்கு எல்லா கேள்விக்கும் பதில். இன்னைக்கு வேத புஸ்தகத்தை நான்லாம் ஒரே ஒரு வேத புஸ்தகம் ரசிக்கப்பட்ட போது அழுக்கு கிழிஞ்ச வேத புஸ்தகம் எடுக்கவே முடியல. அதை வச்சுட்டே தான் நான் விடவே மாட்டேன். எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க, அழுக்கு பைபிள் வச்சுருக்காங்க கண்ணன்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளே, நான் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பைபிள் வாங்கி கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும். தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தை எங்கே உண்டோ அங்கே தான் விடுதலை. தேவ பிள்ளைகளே, இந்த உலகம் தேவனுடைய வார்த்தையில் தான் இயங்குது. கர்த்தருடைய வார்த்தையில் தான் இயங்குது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இல்லாத ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் டெம்பரரி தான். அதுதான் வேதவசனம் சொல்லுது. பக்தன் எழுதுகிறான், மெடிடேட்டிங் த காட்ஸ் வேர்ட்ஸ் எவ்ரி டே. நீ இரவும் போலும் வேத வசனத்தில் தியானமாக இருந்தால் தான் உன் சொத்து, உன் ஆசீர்வாதம், உன் பிஸ்னஸ் நடக்கும். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அவன் பணக்காரர் இருக்கான், அவன் கான்ட்ராக்ட்காரர் இருக்கான், அவன் காசு கொடுக்குறவன் பெரிய ஆளாக இருக்கான், அவனை நம்பி வாழ்ந்தேன்னா அரகுறை போயிடும், முடிஞ்சு போனான். கர்த்தரின் வார்த்தை இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இலையுதிரா மரத்தை போல இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்பா. நீ காசு பணம் போட்டால் செய்வது எல்லாம் வாய்க்கும், 40% தான் வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவனுக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். எனக்கு இன்னைக்கு 70 years 73 வயசு ஆயிடுச்சு. எனக்கு இன்றைக்கும் என் நரம்புகள் ஒரு குறைவில்லை, என் குடும்பத்தில் குறைவில்லை, என் ப்ராஸ்பெரிட்டியில் குறைவில்லை, என் சொத்துக்களில் குறைவில்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் குறைவில்லை. ஸ்தோத்திரம். என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னான், தேவனுடைய பிள்ளையே, எந்த மனுஷன் தேவனுடைய வார்த்தை முன்பாக வைக்கிறானோ, மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். இன்றைக்கி இருந்து போங்க, நான் ஒரு மெசேஜ் கேட்டேன், இனிமேல் வேதவசனம் வாசிக்காமல் என் பிஸ்னஸையோ வாழ்க்கையோ வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். காலைல எந்திரிச்ச உடனே ஏன் உங்களுக்கு பயம் வருது? காலைல எந்திரிச்சோன்னு கடன் இருக்கே, நாளைக்கு அந்த பிஸ்னஸ் நடக்கணுமே, அது முடங்கி போச்சு, வேலை பார்க்க 4 பேர் ஓடி போயிட்டானா ஏன் பயப்படுற? உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இல்லை. The fear of the Lord is the beginning of wisdom. But God hath not given the spirit of fear, but power, love and sound mind. தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற உனக்கு தேவனுடைய வார்த்தை நிற்கிறதுக்கு பயமில்லாம இருக்காதுப்பா. ஏன்னா நீ தேவனுடைய வார்த்தை முன்னால் வச்சிருக்க, கர்த்தரை முன்னால் வச்சிருக்க. By meditating the gospels, இரவும் போலவே by meditating the gospels. முதல்ல காலைல எந்திரிச்சோன்னு பயமில்லாம எந்திரிக்கணும்னு சொன்னா உனக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கணும். பிரச்சனை பார்த்து பயப்படாம சொன்னா தேவனுடைய வார்த்தை உனக்கு முன்பாக இருக்கணும். இன்னைக்கு நானா இத்தனை வயசு அவேக்கனும் ஷன்ஷிப் தான். எழுந்திருக்கும் போது பயப்படவே மாட்டேன். அவேக்கனும் ஷன்ஷிப் அண்ட் டாட்டர்ஷிப், பிகாஸ் ஐ அம் இன் த ஃபேமிலி ஆஃப் ஜீசஸ். நான் தேவனுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கோம்னா எந்திரிக்கும் போது எத்தனை கடன் பிரச்சனை குறித்து கவலைப்படவே மாட்டேன், எத்தனை பிரச்சனை பயப்படவே மாட்டேன். ஏன்னா என் கர்த்தர், அவர் காட்ஸ் அவர் ப்ரொவைடர். என் தேவன் வார்த்தை வந்திருக்கேன், அவர் என்னை பார்த்து கொள்வார். அல்லையா தேவர்களே, மெடிடேட் தி காட்ஸ் வேர்ட்ஸ். எந்த மனுஷன் ஆஸ்வதிக்கப்படுவான்னு சொன்னால், என்றைக்கு அவன் பைபிளை காலையில் எந்திரிச்சோன்னு தூக்குறானோ அவன் தான் ஆஸ்வதிக்கப்படுவான். அவன் தான் ஆஸ்வதிக்கப்படுவான். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துக்கிறேன், பாஸ்ட் பார்த்துக்குவார், பாஸ்ட் அதை கவனிச்சுக்குவார்.
நான் நல்ல ஒரு சபைக்கு போகிறேன், அவர் பார்த்துக்குவார். நோ, நீ ஆஸ்வதிக்கப்படணும்னு சொன்னால் உனக்குள்ள தேவனுடைய வார்த்தை வேலை செய்யணும். ரெண்டாவது, தேவனுடைய பிள்ளைகளை போய் அக்செப்டிங் தி காஸ்பல். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு சொத்தை அக்செப்ட் பண்ணுறோம். தேவனுடைய பிள்ளைங்க எனக்கு இத்தனை சொத்து இருக்குது, இவ்வளோ கோடிக்கணக்கான சொத்து, நிறைய சொத்து இருக்குது. கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னா கோடிக்கணக்கான சொத்தை பூரா கரெக்டாக தெரியுது நமக்கு. அதை நம்புகிறோம், டாக்குமெண்ட் நம்புகிறோம். கண்ணை மூடி சொல்ல முடியும் எத்தனை அடி, எத்தனை வீடு, எத்தனை சொத்துன்னு. தேவனுடைய அதே போல தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அது என்னைக்கு நம்புறையோ அன்னைக்கு தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் பை அக்செப்டிங் த காஸ்பல்ஸ். தேவனுடைய வார்த்தையை 100க்கு 100 அப்படியே நம்பணும். என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னா நீ வீட்டில் ஒரு பிள்ளை ஒருத்தர் இல்லைனாலும் ஒத்தையில படுத்துக்க தெரியணும். நீ பல வீட்டில் அந்த ஜன்னலை அடைக்கிறான், இந்த ஜன்னலை தான் பிசாசு எட்டி பார்க்குறான், இல்லை இந்த வீட்டு கதவு தான் எட்டி பார்க்குறான். 9 மணி ஆச்சு கதவடடி, இந்த வீட்டுக்கு தான் பிசாசு பேசுவான். ஏன்னா தேவனுடைய வார்த்தையின் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? தேவனுடைய வார்த்தையை நம்ப மாட்டுற, கர்த்தருடைய வார்த்தையை நம்ப மாட்டுற. கர்த்தர் சொல்லுகிறா உன்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. அது பிரசங்கத்தை பாட்டு பேசி வார்த்தையோடு சரி ஜெபம் பண்ண முடிச்ச உடனே உன் எண்ணமெல்லாம் பிசாசை நோக்கி தான் நிற்குது, பயத்தை நோக்கி நிற்குது. ஏன்னா உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இல்லைம்மா. தேவனுடைய வார்த்தை முன்னால் வைக்கலை. நீங்களா பெருமையாக சொல்ல விரும்புகிறேன். இன்னைக்கு தேவன் பிள்ளைங்க எங்கள் சொந்தக்காரங்களாம் பெரிய பெரிய ஃபாதராக இருக்காங்க கேத்தலிக்கில், பெரிய பெரிய ஃபாதர். எனக்கு நிறைய பெரிய பைபிள்லாம் கொடுப்பாங்க. தேவன் பிள்ளைங்க இன்றைக்கி எல்லா பேரும் தேவன் பிள்ளைங்க வார்த்தையில் கேத்தலிக் சர்ச்சஸ் எல்லாம் டாப்பில் போகுது, நிறைய எல்லாமே போகுது. ஆனாலும் சொல்கிறேன், எப்படி தான் டாப்பில் போனாலும் உனக்குள்ள வார்த்தை இல்லைன்னா வளர முடியாது. உங்கள் பாஸ்டர் இருக்கலாம், ஃபாதர் இருக்கலாம், என்கிட்ட இருக்கலாம். என்னால் நீங்கள் வளர முடியுமா? இல்லைப்பா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கணும். உங்கள் வார்த்தை அப்பா அம்மா பார்த்துக்குவார், அப்பா அம்மா உபவாசம் போடுவார், அப்பா சர்ச்சுக்கு ஒழுங்கு போயிடார், பிள்ளைகள்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டாரியா? ஒரு அளவு தான். உன் பிள்ளை தேவனுடைய வார்த்தையில் அதான் வளரணும். அதான் வசனம் சொல்லு, ஜஸ்ட் லீவ் பை ஹிஸ் ஃபெய்த். தன் விசுவாசத்தில் நீதிமான் பிழைப்பான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை உன் விசுவாசத்தில் நீ பிழைக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவது, பை ப்ராக்டிஸிங் த காட்ஸ் வேர்ட்ஸ். எந்த பயமும் வராதபடிக்கு பிஸ்னஸில் உலகத்தில் ஜெயிக்குன்னு சொன்னால் நீ கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சி நடக்கணும். பிஸ்னஸ் நின்று போச்சு, அடைச்சி போச்சுன்னா கர்த்தர் ஆண்டவரே எனக்கு புதிய God will make a way and do the impossible things into possible. God will make a way in all situations. 4 கதவு அடைக்கப்பட்டாலும் கர்த்தர் 10 கதவு திறப்பாரியா? மேலே போட்டு பாருங்க, அந்த வீட்டுக்கு ஏற்ற வாசலில் ஒரு புங்க மரம் இருக்குது. கிட்டத்தட்ட 20 வருஷமாக அந்த பொங்க மரம் பாட்டு அந்த கார் பக்கம் தான் இருக்குது. அப்படியே மலை கம்ப்ளீட்டாக வெட்டிடும், அடியோடு வெட்டிட்டேன். ஒரு புங்க மரம் தான் வச்சேன். நான் ஒரு நாள் காலைல போய் எட்டி பார்க்கும்போது, ஆண்டவர் இந்த நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் தலைக்கு வைக்கக்கூடாத மாலை கூடும் மலவா அப்படின்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் மாலை கூடும் பக்கத்தில் போய் ஜெபம் வந்துப்பாங்க. ஒரு மரம் ஒழிஞ்சுங்க, இன்றைக்கி 15 மரம் முளைச்சிருக்கு. ஒரு மரம் இல்லை, 1 2 3 15 20 மரம் முளைச்சிருக்கு. எக்ஸாம்பிள் போய் பாட்டுப்பாங்க, 20 மரம் முளைச்சிருக்குங்க. ஒரு மரம் போச்சு. கத்தட்ட கேட்டோம், ஆண்டவரே மரத்தை தான். ஒரு மரம் இல்லைடா, உனக்கு 20 மரம் இருந்திருக்கு, 20 மரம் முளைச்சிருக்கு. என்னுடைய கர்த்தரி வார்த்தை நிற்குமானா, நம்புவையானா, அப்படி நடப்பையானால் உனக்கு ஒரு கதவு பிஸ்னஸில் காரியத்தில் அடைக்கப்பட்டால் கர்த்தர் 20 கதவை திறப்பாரியா? நீ நம்புறது பணத்தையும் ஆளையும் பணக்காரன் நம்பாத. என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்புறையோ அப்போதான் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். அப்போதான் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். என் பிள்ளைங்க இன்னைக்கு ஏன் பயப்படுறோம்? சோர்ந்து போயிடும். இனிமேல் வாழ்க்கையில் ஒரு சில தோல்வி வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம். கது சோத்துறோம். வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்கிறோம். கத்திரி வாழ்க்கையின் மேல் குடும்பம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நினைக்கிறோம். என் மருமை இறந்தார். எல்லாரும் சொன்னாங்க, இனிமேல் கட்டினா மீன் கண்ணார் குழம்பு எப்படியா போதும்? என் குடும்பம் இந்தியாவில் இல்லையா, உலகம் பூரா போக போகுது. கனடா, அமெரிக்கா போக போகுது. தேர் ஆர் ப்ரிப்பேர்ட் டு கோ டு கனடா அண்ட் அமெரிக்கா. தேவனுடைய கத்தி சூத்திரம். தேவனுடைய ஏன் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், தேவனுடைய உன்னை நினைக்கலாம், ஏமாற்ற ஏழமா அன்னைக்கு தோற்று போனதை குறித்து உன் கடன் நினைச்சு உன் கவலைப்பட ஏமாற்றம் ஏழமா உலகம் பேசினாயா? நீ கர்த்தருடைய வார்த்தையில் நின்று அதன்படி நடப்பாயானா என் கத்த ஒரு கதவில்லை 1000 கதவை உலகத்துக்கு முன்பாக திறப்பா. 1000 கதவு. நீ நம்புறது உன் பணத்தையா, உன் கம்பெனியா, உன் சொந்தத்தையா, மாமாவையோ, தாத்தாவையோ, புருஷனையா, பொண்டாட்டியா, அது தூக்கி தள்ளுவா. 2ஆவது வரட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நோ தி ரியாலிட்டி ஆஃப் தி காஸ்பல்ஸ். என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை முன்பாக வைக்கிறாயோ அன்றைக்கு உன் ஆசீர்வாதம் வித்தியாசமாய் வரும். ஆனால் தேவ பிள்ளைகள் இந்த காலம் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் அன்பாக கேட்குறேன்.
இந்த உலகம் கர்த்தருடைய வார்த்தை கீழே தான் இருக்கு, உங்கள் அறிவு கீழே இல்லை. Word of God is bigger than all your inner thoughts. Word of God is bigger than all your thoughts. Word of God is bigger than all your knowledge. உன் நாலேஜுக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டது கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நம்புவோம்ப்பா, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். எல்லாரும் எழுதி நிற்போமா? ஒரு பல்லவி பாடி அப்படி ஜெபிச்சுட்டு போகலாம். ஷார்ட் மெசேஜ் தான், அடுத்த வாரம் போல சொல்லுவேன், ஒரு வாரம் வந்து சொல்லுவேன். ஹல்லேலூயா. செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நின்ற போது கலங்காத என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காத என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தரந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. நான் முடியாதென்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தரது அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தரது அருகில் நின்று நான் உனக்காய் யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான்
யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது. The word of God is the power in all the area, in all situation. தயவுசெய்து அன்பா உங்கள் தகப்பனை போல, உங்கள் பிரதரை போல அன்பா கேட்குறேன். இனிமேலாவது வேத புஸ்தகத்தை வார்த்தையை முதலாவது வைங்க. உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிஸ்னஸில் முதலாவது வைங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை முதலாவது வைங்க. தேவனுடைய வார்த்தை முன்பாக உனக்குள்ளும் வைத்துக் கொள்வீங்க. நான் எழுந்திருக்கும் போது உலகத்தில் இருக்கிற எந்த பிரச்சனையும் பார்த்து பயப்பட மாட்டேங்க. எந்த பிரச்சனையும் தாண்டி போக கர்த்தர் பலன் தருவார். பவுல் சொன்னது போல், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் வில் ஸ்ட்ரெங்தன் மீ. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால செய்ய எனக்கெல்லாம் பலன் என்று சொல்கிறேன். வார்த்தை முடிந்த உலகத்தை நடப்பீங்க. தேவனுடைய வார்த்தையை பைபிள் வீட்டில் இருக்குமானா தட்டி எடுங்க. நீங்கள் போய் உங்கள் எங்கே உட்கார்றீங்களோ முதல்ல பைபிளை முன்னாடி வைங்க. வேத வசனத்தை உங்களுக்குள்ளே வைங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தருவார். நல்ல பிதாவே, எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க போது மறந்துருப்பாங்க. ஆனால் பைபிளை குறித்திருக்கிற பெரிய தெளிவு இல்லாமல் இருப்பாங்க. நான் இன்னிலிருந்து வீட்டில் போய் வேத புஸ்தகத்தையும் கர்த்தருடைய வார்த்தை முன்னாடி வைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து செய்கிற காரியமெல்லாம் வாய்க்க பண்ணி தாருங்க. நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த வாக்குத்தின்படி நடக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தை முன்னால் வைக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பிற்கும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே.